வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்சுக்கான டாக்குமெண்ட் வந்து மாற்றிருக்காங்க. அஃபிடேவிட் வாங்காமல் நம்ம எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றியும், அதே போல் ஸ்பார்க்ஸில் வந்து அப்டேட் பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க உங்களோட ரெக்கார்டுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணுறீங்க. அதோட அப்டேட் ப்ராசஸ் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரியெல்லாம் இன்டிமேஷன் கிடைக்கும், அது வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளுக்கு எப்படி வந்து மெசேஜ் கிடைக்கும், அதே போல் வீட்டுக்குமே லெட்டர் வந்து வருதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் சேஞ்ச், இது வந்து பென்ஷனருக்கு இல்லை. இந்த நேம் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் வந்து நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. பென்ஷனரை தவிர்த்து ஃபேமிலி பென்ஷன் இருக்காங்க, டிஃபெண்டர் இருக்காங்கனாக்கா அவங்களோட நேமை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஆஸ் பர் சிவில் டாக்குமெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஆர்மி டாக்குமெண்ட்லேயோ இல்லை பென்ஷன் டாக்குமெண்ட்லேயோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுத்துட்டு அஃபிடேவிட் வாங்கிட்டு அந்த அஃபிடேவிட் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோல்ஜர் போர்டில் நீ அனுப்பிடுவீங்க. ஸோ இப்போ வந்து அந்த அஃபிடேவிட் வாங்காமல் நீங்கள் கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வாங்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட்லேருந்து கொடுத்த லெட்ரு, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 நியூஸ் பேப்பரோட ஆடு வேணும். அது வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்கணும். நீங்கள் வந்து லோக்கல் நியூஸ் பேப்பர்லேயே கொடுக்குறீங்கனாலும் அதில் வந்து இங்கிலீஷில் வந்து உங்களோட ஆடு வந்து கொடுத்துருக்கணும். தமிழில் வந்து கொடுக்கக்கூடாது. ஆடு தமிழ் பேப்பர்லேயே கொடுத்தாலும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷனு, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பழைய நேம் என்ன புதிய நேம் என்னன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் இருக்குது. கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வந்து நேம் சேஞ்சுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வாங்கிறதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணி வந்த பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நேம் சேஞ்சு, ஓல்டு நேம் என்னவா இருந்துச்சு, புதிய நேம் வந்து என்னவா வந்து மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை கூட நீங்கள் வச்சுட்டு ஆதார் கார்டுலையுமே வந்து நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யாரெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ, நேம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ, அஃபிடேவிட் வாங்குறதுக்கு பதிலாக இந்த கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வாங்கி நீங்கள் உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு, பேன் கார்டு, யாரோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வாங்கிட்டு அவங்களோட ஆதார்லேயும் பேன்லேயும் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அனுப்பலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம். ஸோ ஸ்கூல் சர்டிஃபிகேட்டும் இல்லை, பர்த் சர்டிஃபிகேட்டும் இல்லைனாக்கா விஏஓ கிட்ட ஒரு சைன் வாங்கி அனுப்பலாம். இல்லைனாக்கா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சு கூட நீங்கள் வந்து இந்த 4 டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணி உங்களோட நேம் சேஞ்சிங் ப்ராசஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி ஸ்பௌஸுக்கும் டிபெண்டடுக்கு மட்டும்தான் பொருந்தும். பென்ஷனருக்கும் சர்வீஸ் பர்சன்ஸுக்கும் வந்து நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணாக்கா அது வந்து சாத்தியம் கிடையாது. ஒன்லி டிபெண்டடுக்கும் ஸ்பௌஸுக்கும் தான் அவங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கான ப்ராசஸ் தான் இது. அஃபிடேவிட் வாங்காமல் கெஜெட்டட் நோட்டிஃபிகேஷன் வாங்கி நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் அப்டேட் தான். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம், நீங்கள் வந்து ஸ்பார்க்ஸில் அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜில்லா சைனிக் போர்டு மூலிமா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சென்ட் பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் மூலிமா வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இமெயில் மூலிமா வந்து இந்த ப்ராசஸ் வந்து சென்ட் பண்ணோம், ஜில்லா சைனிக் போர்டு போகாமல். ஸோ ரெக்கார்டு வந்து அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்கனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயிலில் வந்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து எழுதியாச்சு. அந்த ரிக்வஸ்ட் லெட்டரில் வந்து என்ன எழுதணுன்னாக்கா, இந்த மாதிரி ஸ்பௌஸோட பேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பரு, இவங்களோட பேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்பார்க்ஸில் 2 முறை அப்டேட் பண்ணியாச்சு, அது வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதனால் நான் வந்து இமெயில் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து இதுதான் என்னோட ஸ்பௌஸோட பேன் கார்டு, இதை வந்து அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நார்மலாக டைப் பண்ணி எழுதி மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அந்த மெயிலில் வந்து நம்ம பேன் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சாச்சு ரெக்கார்டுக்கு. ஸோ 2 அனுப்பிச்ச பிறகு என்ன பண்ணியாச்சுனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்தாச்சு. அதாவது நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து அவங்க இன்டிமேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்து அனுப்பிச்சாங்க. ரெக்கார்டு ஆஃபீஸ் வந்து அதை இன்டிமேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட டேட்டா கரெக்ஷன் லெட்ரு, இது டேட்டா வந்து கரெக்ஷன் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா லெட்டரும் வந்து வந்தாச்சு. இது வந்து ஒரு நீங்கள் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸில் எதெல்லாம் அப்டேட் பண்ணுறீங்களோ, பாட் அவுட் எப்படி பண்ணாக்க நம்மளுக்கு வந்து பாட் அவுட் காப்பி கிடைக்குமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டு அப்டேட்டுக்கான என்ன டேட்டா கரெக்ஷனுக்காக நம்ம கொடுத்தோமோ அதோட லெட்டரும் வந்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து பை போஸ்ட்டில் ரெக்கார்ட்லேருந்து உங்களுக்கு வரும், அதே போல் மெசேஜும் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா கரெக்ஷன் வந்து அப்டேட் ஆன பிறகு நம்மளுக்கு வந்த மெசேஜ். இந்த மாதிரி உங்களுக்கு
ரெக்கார்ட்லேருந்து இப்போ ஒரு டேட்டாக்கும் வந்து ஒரு கரெக்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது தவறுதலாக இருக்குது இல்லை தப்பாக இருக்குது டாக்குமெண்ட்லாக நீங்கள் வந்து அதை தயவு செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள். உங்களோட டேட்டா கரெக்ஷன் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குனாக்கா இதை பற்றின நம்ம வந்து தனியாக வந்து டாக்குமெண்ட்ன்ற பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாக்குமெண்ட் பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தப்பு இருக்கோ அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கங்க. இனிமேல்ட்டும் டாக்குமெண்ட்டில் வேறு வந்து ஏதாவது ஈஸியான முறையில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லை அந்த முறையில் பண்ணியாச்சுனாக்கா உங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து சீக்கிரமாக அப்டேட் ஆகிடும்னாக்கா ஸோ அதை வந்து நம்ம கூடி சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணுவோம். அதே போல் பென்ஷனருக்கு வந்து இப்போ ஒரு சில ப்ராப்ளம்லாம் வந்து அந்த ப்ராப்ளத்தை பற்றி நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி வீடியோ வந்து இன்னும் கூடி சீக்கிரம் போட போகிறோம். ஸோ அதனால் உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சரியான முறையில் அப்டேட் பண்ணி வச்சிங்கனாக்கா நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பென்ஷனை மாறும்போது அது வந்து எந்த ஒரு தடை இல்லாமல் அவங்களுக்கு டைமில் வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து மாறிடும். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ப்ராப்ளம் ரிலேட்டடான வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ வந்து கூடிய சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.